நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தமிழ்நாட்டில் அடுத்து விஜய் தலைமையில் அமையும் தாவேக அரசை தமிழ்நாட்டு மக்கள் தேர்வு செய்துள்ளனர் என்றும் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைக்க முழு ஆதரவு அளிப்பது என்றும் காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. நிபந்தனையற்ற ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இந்த காங்கிரசின் நிபந்தனையற்ற ஆதரவிற்கு காரணம் தாவேகவின் அழைப்பா அல்லது திமுக மீது இருக்கும் அதிருப்தியா? விவரங்களை பதிவு செய்யலாம். 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய அந்த தேர்தல் பேச்சுக்கள் தொடங்கும் பொழுதே காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் சேர்ந்து தேர்தலை சந்திக்க போவதாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தது. அது தொடர்பான தகவல்களும் வெளியாகியிருந்தது. ஆனால் இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் தொடரும், அவர்களுக்கான 28 இடங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். அதன் பிறகு 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும்பான்மையை அடையவில்லை, எந்த ஒரு கட்சியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற சூழல் வந்தவுடன் விஜய் அதிக பெரும்பான்மையை பெற்றிருக்கிறார், 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு பிற கட்சிகளினுடைய ஆதரவு தேவை என்கின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கும் பொழுது முதல் கட்சியாக காங்கிரஸ் அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 28 இடங்களில் போட்டியிட்டிருந்தார்கள். 28 இடங்களில் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். காங்கிரசிடம் தற்போது 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். விஜய்க்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அவரிடம் 108 பேர் இருக்கிறார்கள். கூடுதலாக இன்னும் 11 பேர் தேவை இருக்கிறது. தற்போது 5 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் 6 எம்எல்ஏக்களுடைய தேவை ஆதரவு என்பது விஜய்க்கு இருக்கிறது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பல்வேறு கூட்டணி கட்சிகளை சார்ந்த கட்சிகளுக்கு, அதாவது திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியாகியிருந்தது. விஜய் நேரடியாக காங்கிரசினுடைய தலைமையிடம் பேசி ஆதரவு கேட்டிருப்பதற்குரிய அந்த தகவலையும் காங்கிரஸ் கட்சியினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விஜய் அதிகாரப்பூர்வமாக ஆதரவு கேட்டிருந்தார். அதனை மதித்து தற்போது இந்த ஆதரவை நாங்கள் வழங்குகிறோம் என்கின்ற வகைதான் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை என்பது 108 இருக்கிறது. விஜய் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் ஒன்றை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் ஒன்றை ராஜினாமா செய்தால் அதன் பிறகு 117 இடங்கள் இருப்பார்கள், 7 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பார்கள். அதன் பிறகும் புரோல் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை அதிக பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு 118 இடங்கள் தேவை என்கின்ற ஒரு சூழல் உருவாகும். அதனால்தான் வெளியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளினுடைய ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவை இருக்கிறது. நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் விஜய் தனது கைப்பட கடிதம் எழுதியிருப்பதாக ஒரு தகவலையும் சொல்லியிருந்தார்கள். தற்போது காங்கிரஸ் அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துடன் இந்த முறை மட்டுமல்ல, இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தலிடம் தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்ந்து பயணிக்கப் போவதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அறிவிப்பில் ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் விதித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடன் கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு நிபந்தனை மட்டும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் இந்திய அரசியல் திட்டத்தை நம்பாத எந்த சமுதாய வெறுப்பு சக்திகளும் சேரக்கூடாது என்கின்ற ஒரு நிபந்தனையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய சக்தி மாற்றுக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற வகையில் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக வர வேண்டும் என பெருவாரியான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களுடைய தீர்ப்பை ஏற்று மக்களுடைய தீர்ப்புக்கு வடிவம் கொடுக்கும் வகையிலே காங்கிரசினுடைய எம்எல்ஏக்கள் தற்போது ஆதரவு கொடுத்திருப்பதாக கார்த்திக் சிதம்பரம் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு சக்தியை விரும்புகிறார்கள். அதுவும் முதலமைச்சராக விஜய் வர வேண்டும் என விரும்புகிறார்கள். மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் தான் தற்போது காங்கிரசினுடைய நிலைப்பாடு அமைந்திருக்கிறது என்கின்ற வகையில் அவர்கள் அந்த அறிக்கையிலும் ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய கருத்துப்படி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன் ஒரு கூட்டணி இருக்கும், தேர்தல் முடிந்ததன் பிறகாக எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும்பான்மை அடைய முடியாத பட்சத்தில், தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாத பட்சத்தில் எதிரெதிராக இருந்த 2 கட்சிகள் கூட சேர்ந்து பேசி ஒரு ஆட்சியை அமைப்பார்கள். அதுதான் இதுவரை நடந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் தான் மக்கள் விரும்பியது என்ன என்பதை காங்கிரஸ் பார்க்கிறது. மக்கள் விரும்பியதற்காக காங்கிரஸ் வடிவம் கொடுக்க நினைக்கிறது என கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கிறார். மக்களினுடைய எண்ணம் என்பது திமுக அதிமுகவினுடைய ஆட்சி தமிழகத்திற்கு வேண்டாம், புதிய மாற்று சக்தி ஒன்று வேண்டும். அது தமிழக வெற்றி கழகத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். முதலமைச்சராக விஜய் வர வேண்டும் என வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அதனால்தான் 108 இடங்களை விஜய் பெரும்பான்மையுடன் இருக்கிறார். ஆனால் தனி பெரும்பான்மையை விஜய்க்கு மக்கள் கொடுக்கவில்லை, கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் மற்ற கட்சிகளினுடைய ஆதரவு என்பது விஜய்க்கு வழங்கக்கூடிய சூழல் என்பது உருவாகியிருக்கிறது. தற்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அந்த 5 எம்எல்ஏக்களும் காங்கிரசின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க இருக்கிறார்கள்.
அதன் பிறகு பிற கட்சிகள் வருவதற்கான அந்த அழைப்பையும் விஜய் அவர்கள் விடுத்திருக்கிறார். இன்னும் எத்தனை கட்சிகள் வரப்போகிறது, எந்தெந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்பதை அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக்கழகம் அறிவிக்கவில்லை. தற்போது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட காங்கிரஸ் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மதியம் 3 மணிக்கு பிறகு ஆளுநரை விஜய் சந்திக்க இருக்கிறார். அதன் பிறகு ஆட்சி அமைப்பதற்கான அந்த கோரிக்கையை விடுக்க இருக்கிறார். ஆளுநர் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதன் பிறகு சட்டப்பேரவை கூடும். சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பாக விஜய் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டதன் பின்பாக ஒரு துணை சபாநாயகர், இடைக்கால சபாநாயகரை அவர்கள் நியமனம் செய்வார்கள். இடைக்கால சபாநாயகர் சட்டப்பேரவையை கூட்டுவார். சட்டப்பேரவையில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கான அழைப்பு வரும். அங்கு அவர்கள் எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் மேற்கொள்வார்கள். அதன் பிறகு சட்டப்பேரவை வளாகத்தில் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த காலக்கெடு என்பது கொடுக்கப்படும். அவர்களுடைய சட்டப்பேரவை வளாகத்தில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அதில் எத்தனை எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பது பொறுத்து அவருடைய பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டதன் பிறகு இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.